செம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாருங்க. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். படி தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு என்று குத்தவும். மாங்குனா இப்படிதான் சுலபமா கொள்றது. புரியுதா? நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு. நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வருடம் இருக்கு. 4 வருடம் ஆனா கூட்டெழுத்து எழுதிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதென்டா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வர்ற? நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. எது? அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. சொல்லிடாதீங்க. இந்தாடா சொல்லிடாதீங்க. என்னன்னு சொல்லாமே போறீங்க. மேட்டரே சொல்லிடாதீங்க. ஏய் ஓடிட்டியா? எங்கல பேர்வ? ஏய் அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல. என்ன சொன்னான்? அதுவா சார்? போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் சொல்லிடாதீங்க. நான் அப்படியே சொன்னா? ஆமா நான் சொல்லுவேன் சார். அப்ப சொல்லுடா. அட இதுல என்ன சார் இருக்கு? அவன் சொன்னதை பூரா நான் சொல்லாம இருப்பானா சார்? ஒண்ணு விடாம பூராதுன்னு சொல்றேன் சார். சொல்லு. போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன் உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். தெரியுதுல்ல, அடிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பாவா? என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க. பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதி. வெள்ளை அடிக்க வந்து என்ன? ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும் எழுதிருக்கீங்க. சுண்டலுக்கு நாங்க எங்கேயா போவோம்? நாங்க என்ன சுண்டல் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. வாங்க. அடிக்க வந்திருக்கான் வெள்ளை. இவனையும் வந்து
என்ன 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 இங்க பிரச்சனை? பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுமாடா, அதான் பந்தா? அழுதுகிட்டு இருக்கான். டேய் வந்துதான் நம்ம கொப்பரம் வந்துதான். டேய் சுமாரா அழாத, அங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலையே. பால் கடுக்குதானே? இந்த மாடா புடிச்சுக்கோ. அண்ணே என்னடா அங்க பாருங்கண்ணே. உட்காந்துருக்கா? என்னப்ப எப்படிண்ணே உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் சொல்லியுமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணே. என்னது நெருடுது. சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும். டேய் அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல நீ. எப்படா? கரெக்ட்ண்ணே. இந்த பில்லாலாங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா நீ படிண்ணே. படிக்க தெரியாதடா. பரமாவது பாருங்கண்ணே. சரி ஏய் ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு ஆர்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. ம் என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர். ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்ட மல்லாக்க கிடக்குதே, அந்த மலைய நீ சாண பிடிக்கணும். மலைய சாணம் பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? இவன் இருந்து நான் எப்படி தப்பி? யாரையா வண்டி நிறுத்துற? டேய் நீ எல்லாம் டிரைவரா? நான் தாயா. இறங்கல இறங்கல வைக்கல. என்ன விஷயம்? ஏன்டா தண்ணி சிந்த விட்டுட்டே போற? யோ தண்ணி தானயா. தண்ணி தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. யோ உனக்கு இது வேண்டாம் வேலை. எதனா வேண்டாம் வேலைக்கிறேன். சும்மா போ. சிந்திர தண்ணி அடைக்க போறேன். ஐயோ புடிக்கிருச்சே. என்ன பண்ற பாரு. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி கொடுத்து விட்டாங்க? இது எங்க இருந்து வருது? என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமானடா. முதல்ல கைய வச்சு அண்ணடா. ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற? சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு என்ன? நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியால செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறேன். லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. லீவ போடு. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஹலோ, ஏரியா சொல்லு. வாடா நீ. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு.